சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ கேள்வி பதிலுக்கான பதிலை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அபிலாஷுங்கிறவர் கேட்டிருக்காருப்பா, முகத்தில் தழும்பாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. முகத்தில் தழும்பாக இருந்தாப்பா இந்த முல்தானி மெட்டின்னு சொல்லி இந்த நாட்டு மருந்து கடைகள்லாம் விற்கும். அது ஒரு மண். அதை வாங்கிட்டு இந்த கத்தாழை ஜெல்லு இருக்குது பார்த்தீங்களாப்பா, கத்தாழை ஜெல்லு, கஸ்தூரி மஞ்சள் பொடி, அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது இப்போ முல்தானி மெட்டி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை குழப்புறதுக்கு கத்தாழை ஜெல்லு அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்கள் கத்தாழை ஜெல்லு அப்போதைக்கப்பதை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கடையில் கத்தாழை ஜெல்லே இதில் விற்கும் பாட்டிலில், அப்படி வாங்கிட்டு வச்சுக்கிட்டாலும் சரி, அதை குழப்பி அந்த தழும்புகளெல்லாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அப்புறமேல் தேய்ச்சி கழுவுங்க. டெய்லி இப்படி கழுவிட்டீங்கன்னா அவங்க தழும்பெல்லாம் மாறும்பா. இப்ராஹிம் சஜ்னா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இஞ்சி லேகியை கன்சீவாக இருக்கவங்க சாப்பிட்லாமா அப்படின்னு. சாப்பிட்லாம்ப்பா, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நல்லது தான், சாப்பிட்லாம். இந்த ஆரோக்கிய காப்பி பொடின்னு போட்டிருக்கேன், அதுக்கு இந்த வர்ஷினிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுங்கன்னு போட்டோம்ப்பா, பார்த்துக்கோங்க. பிரியா சேகருங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 3 மாதம் கர்ப்பமாக இருக்காங்களாம், இப்போ ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. உடம்பு நல்ல நிலைமையில இருந்தால் பண்ணலாம், ஆனால் 3 மாதம் முடியவும் பண்ணுறதாப்பா நல்லது. நீங்கள் 3 மாதம் முடியட்டும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. திவ்ய பிரபாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இந்த எலும்புச்சந்தோல் கஷாயம் ஹார்ட் அட்டாக் சொல்லியிருக்கேன், ஹார்ட் அடப்புக்கு சொல்லியிருக்கோம்ல, அதை ப்ரெஷர் இருக்கவங்க சாப்பிட்லாமான்னு. ப்ரெஷர் இருக்கவங்க கட்டாயம் சாப்பிட்லாம்ப்பா. விமலா தனுசு கேட்டிருக்காங்க, தலையில் டேண்ட்ரஃப் இருக்குது, இதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க. டேண்ட்ரஃபுக்கெல்லாம்ப்பா சின்ன வெங்காயத்தை வாரம் 2 தடவை 50 சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து மிக்சியில் போட்டு அதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அரைச்சி துணியில் வடிகட்டி அதை தலையில் மசாஜ் பண்ணணும். அந்த சாறு எடுத்து இந்த 3 விரலை வச்சு வலது பக்கம் இடது பக்கமாக மண்டை பூரா மசாஜ் பண்ணணும். முடி கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக தேவைப்படும், முடி நிறையா இருந்தால் கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்லா கேட்கும். அதை போட்டு தேய்ச்சிட்டு 2 தடவை குளிங்க. 2 தடவை எலுமிச்சம்பழத்தை அந்த சாறை எடுத்து தலையில் தேய்ச்சி குளிக்கப்பா. அதையும் மசாஜ் பண்ணி தேய்ச்சி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்க தலை குளிச்சிங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை தீர்ந்து போயிரும்ப்பா. விஜயலட்சுமிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 2 வயசு பாப்பாவுக்கு அந்த சளி பொடி எவ்வளவு கொடுக்குறதுன்னு கேட்டிருக்காங்க. 1/4 டீஸ்பூன் போதும்ப்பா. 1/4 டீஸ்பூனில் நல்லா தேனை தாராளமாக ஊற்றி குழப்பிட்டாங்க. ராஜிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா, போன மாதம் பீரியட்ஸ் ஆகலையா, இந்த மாதம் அந்த டைம் வந்துருச்சு, அதே டைம் அப்படி 2 மாதம் ஆகுது, எனக்கு பீரியட்ஸ் வரல, 2 நாளைக்குள்ளே ஆகுறாப்புல ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் உடனேவும் இந்த பப்பாளி பழம் இருக்குது பார்த்தீங்களாப்பா, அது இவ்வளோ பழம், ஒரு கையளவு அவ்வளோ பழத்தை டெய்லி சாப்பிடுங்க. அன்னாச்சி பழத்தை சாப்பிடுங்க. இல்லாட்டி இந்த எள்ளு இருக்குது, அது நல்ல மெடிசன்ப்பா. எள்ளை வறுத்து, கருப்பு எள்ளு 50 வெள்ளை 100 எள்ளை கூட வறுத்து வச்சுக்கோங்க. 100 கருப்பட்டியை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இந்த எள்ளை ஒன்றும் பாதியமாக மிக்சியில் போட்டு அடித்து இந்த கருப்பட்டியவும் அந்த எல்லையை கலந்து வச்சுட்டு போக வர நீங்கள் வாயில் போட்டு சப்பி சாப்பிடுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமாக பீரியட்ஸும் ஆகிடும். யாசர் அராபத்து கேட்டிருக்காரு, நீங்கள் நிறையா சமைக்காத இயற்கை உணவு போடுங்கன்னு. அடுத்தடுத்து போடுறேப்பா. தேவேந்திரன்கிறவர் கேட்டிருக்காரு, 2 வாரம் ஆகுதாமா, பெர்கண்டா இருக்காங்க. அந்த பேபிக்கு எதுவும் கெடுதல் வராமல் எப்படி அந்த உமனை பார்த்துக்கிறதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப வேலையெல்லாம் செய்ய வேணாம், ஒரு மயக்கம் கறக்கமாக இருந்தால் பேசாமல் படுக்க விட்ருங்க. அவங்கள சாப்பிடு செய்யுன்னா தொந்தரவு பண்ணாதீங்க. மசக்கையாக இருந்தால், மசக்கெல்லாம் இருந்தால் சாப்பிடட்டும், அவங்க ரெஸ்ட்லேயே இருக்கட்டும்ப்பா. ரெஸ்ட்லேயே இருக்கட்டும், சாப்பிட தூங்க படுக்க ரெஸ்ட் எடுக்க இப்படியே இருக்கட்டும். அவங்கள எங்கேயும் அங்கே போக இங்கே போக சினிமாவுக்கு போக ஊருக்கு போக இந்த மாதிரிலாம் அலக்கலம் பண்ண வேணும். விமலா கார்த்திகா அப்படிங்கிற பொண்ணு கேட்டிருக்கு, 7 வயசு பொண்ணுக்கு மண்டையில் அங்கங்கே புழுவெட்டு காரணமாக முடியெல்லாம் உதிர்ந்து அப்படியே சொட்டையாக வழுக்கையாக இருக்காமா. இதுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரே வழி சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் வழுக்க தலையில் வச்சா கூட முடி முளைச்சிடும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், சின்ன வெங்காயத்தை தான் அந்த பொண்ணுக்கு மண்டையில் எவ்வளோ முடி இருக்கோ மண்டை ஒரு 50 வெங்காயம் கூட போதும். 50 சின்ன வெங்காயத்தை எடுத்து தோலை உரித்து மிக்சியில் போட்டு அரைச்சி
சாறு புழிஞ்சு அதை மண்டையில் மசாஜ் பண்ணி ஒரு நாள் விட்டு தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் குளிக்க சொல்லுங்கப்பா. முடி நல்லா புழுவட்டெல்லாம் சரியாக போய் முடி முளைச்சிருங்கப்பா. கவிதா வீரமணி கேட்டிருக்காங்க, இஞ்சி லேகியத்தை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாமான்னு. சாப்பிட்லாம்ப்பா. மீனா மருந்து கேட்டிருக்காங்கப்பா, அசிடிட்டி எனக்கு இருக்குது, நான் அந்த ஆரோக்கியத்துக்காக ஒரு காப்பி போட்டிருக்கீங்களே அதை குடிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. குடிக்கலாம். நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்காமல் சாப்பிட்ட உடனே நீங்கள் குடிச்சுக்கோங்கப்பா, ஒன்றும் பண்ணாது. ரவிக்குமார் கேட்டிருக்காங்கப்பா, வெண்கடுகு எங்கே வாங்குறதுன்னு. வெண்கடுகு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. யோகலட்சுமிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, பொங்கல் அன்னைக்கு வெண்கடுகு சாம்பிராணி போட்டு எல்லா ரூம்லையும் காட்டி பூஜை ரூம்லையும் காட்டிட்டேன். அப்போ காட்டின பிறகுதான் உங்கள் இதை நான் பார்த்தப்ப தெரிஞ்சு சண்டேலேருந்து தான் ஆரம்பிக்கணும், அது பூஜைக்கெல்லாம் காட்டக்கூடாதுன்னு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க. இதனால எதுவும் கஷ்டம் வருமானு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனாலலாம் ஒன்றும் கஷ்டம் வராது, நீங்கள் தெரியாமல் தான் செஞ்சுருக்கீங்க, பரவாயில்ல. இந்த சண்டேலேருந்து ஆரம்பிச்சிருங்கப்பா. ஏதோ உங்களுக்கு மொதல் சண்டே ஏதோ ஒரு சண்டேலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் பூஜை ரூமில் கூட காட்டலாம். பூஜைக்காக வேண்டி சாமி படத்துக்கிட்ட பூஜைக்காக வேண்டி நீங்கள் காட்ட வேண்டாம். பூஜை பண்ணுறதுக்கு முதலேயும் இண்டு இடுக்கு பீரோ எல்லா ரூம்லையும் காட்டலாம், பூஜை ரூம்லையும் காட்டலாம். ஆனால் பூஜை பண்ணுறதுக்கு சாமி படம் அந்த இதுலாம் நீங்கள் காட்ட வேண்டாம். பூஜை ரூமில் மூளை முடுக்குன்னா காட்டுங்க. இதெல்லாம் காட்டி முடிச்சுட்டு கதவு, கொல்லப்புற கதவு, வாசக்கதவு 2 கதவையும் திறந்து விட்டுறணும். அப்போ தான் அந்த துஷ்ட சக்தியெல்லாம் வெளியேறும். அது காட்டி முடிச்சுட்டு அப்புறமேல் நீங்கள் பூஜையை தொடங்கலாம். நீங்கள் இதில் கஷ்டம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம்ப்பா. தெரியாமல் செஞ்சுட்டீங்க, பரவாயில்ல. இனிமேல் நீங்கள் சண்டேலேருந்து ஆரம்பிச்சுக்குங்க. முடிஞ்சால் நீங்கள் டெய்லி போடுங்க, அந்த சாம்பிராணி போடுங்க. அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை சண்டேயும் தஸ்டேயும் போடுங்க. மீனா ஹரிதா கேட்டிருக்காங்க, மார்னிங்லாம் வெண்கடுகு சாம்பிராணி போடலாமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு தோதா இருக்கோ போட்டுக்கோங்கப்பா. எந்த நேரம் மத்தியானத்தில் கூட போடுங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொல்லப்புற கதவும் வாசக்கதவு போட்டு திறந்து வச்சுட்டு போடுங்க. மீனா கார்த்திக்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க, திருமணமாகி 1.5 வருஷம் ஆகுது, ஒரு 3 மாதத்துக்கு 60 நாள் இருந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது, அதனால தான் சொல்லிட்டாங்களாம். தைராய்டு பிரச்சனை இருந்தால் நம்ம இருக்கிற விதமாக சரி பண்ணிக்கலாம்ப்பா. தைராய்டு பிரச்சனைக்கு தான் நான் சொல்லியிருக்கேனே, வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, பேலன்ஸு டயட் சாப்பிடுங்க, எள்ளு உருண்டை இந்த மாதிரி நல்லா சேர்த்து காய்கறி கீரை எல்லாமே சாப்பிடுங்க. வெயிலில் எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் வெயிலில் காலையிலையும் சாயந்தரம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அரை மணி நேரம் வெயில் பட்டாலே போதும். உங்களுக்கு அந்த வைட்டமின் டி சத்து சேர்ந்தாலே உங்களுக்கு தைராய்டு பிரச்சனையெல்லாம் குறையும். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அப்புறம் உணவு முறையில் தான் நம்ம சரி பண்ணணும். சரி பண்ணிட்டோம்னா தைராய்டு சரியாக போயிடும். அடுத்து குழந்தை நிற்கும். 1.5 வருஷம் தானே ஆகுது, பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இருக்கும். மேகலா ராஜுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, குழந்தைய வெயிட் போடுறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. குழந்தைய வெயிட் போடுறதுக்குப்பா நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன்ப்பா, இந்த சத்து மாவெல்லாம் அதை ரெடி பண்ணி நீங்கள் அதை கொஞ்சம் கூழ் மாதிரி காய்ச்சி பால் கலந்து காலையிலேயும் நைட்டும் கொடுங்க. தேங்காய் பால் கொடுங்க. தேங்காய் பால்லாம் நல்லா உடம்புக்கு நல்லது, வெயிட்டும் நல்லா பழன்னு இருக்குங்க குழந்தைங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. பசும்பாலக்காரன்னு தேங்காய் பால் கொடுக்க ரொம்ப சேஃப்டி, நல்லதுங்கிறவர் கேட்டிருக்காருப்பா. நல்லெண்ணெய் கரிச்சிதைவு ஆயிரும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா அப்படின்றாங்க. அவங்க நல்லெண்ணெய் கரிச்சிதைவு ஆயிரும்னு எதுக்காக கேட்குறாங்கன்னா, எள்ளு சாப்பிட்டா கரிச்சிதைவு ஆயிரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுப்பா. அது பீரியட்ஸ் சரியாகாமல் அந்த தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு, வேறு பிசிடிஓ பிரச்சனை இல்லைவங்களுக்கு அந்த எள்ளு சேர்த்தா நல்லது. இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்தா இதாக கரிச்சிதைவு ஆயிரும்லாம் கிடையாது. கசகசா லேகியை வெளியில் வச்சா கெட்டு போகுமான்னு வேற கேட்டிருக்காங்க. நீங்கள் கசகசா லேகியமே செய்ய வேண்டாம்ப்பா, அது எல்லாம் நல்லா வரல. அதனால் அதை நீங்கள் பொடியாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது லேகியமாக செய்யாமல் பனங்கருப்பட்டி, இந்த கசகசா, அந்த ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டு வறுத்து பொடி பண்ணி அந்த கட்டி இது போட்டு கலந்து வச்சுக்கிட்டு காலையிலையும் சாயந்தரமும் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலன்னா நெய்யில் கூட பிரட்டி அப்படியே கொஞ்சம் ஊற்றி பிரட்டி அப்படியே சாப்பிட்டுக்கோங்கப்பா. அருதம்ங்கிறது சொல்கிறாரு, அல்சர் உள்ளவங்க எப்படி உடம்ப குறைக்கிறது, எக்ஸசைஸ் செஞ்சால் நெஞ்சு எரியுது, காரமாக சாப்பிட்டா வயிறு எரியுது, எனக்கு அம்மா மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு.
உங்கள் அம்மா மாதிரி தான்ப்பா நானும் சொல்கிறேன். நீங்கள் வந்து காரத்தை சாப்பிடாதீங்க, அது வயிறு எரிய தான் செய்யும். காரம் நீங்கள் அப்படி அதுக்கு மீறி ஆசையாக இருந்தால் மிளகு இருக்குல்ல, மிளகு போட்டு சேர்த்துக்கோங்க. அந்த காரம் உங்களை ஒன்றும் செய்யாது. இது எக்ஸசைஸ் செய்யும்போது உங்களுக்கு நெஞ்சு கொஞ்ச நாளைக்கு எக்ஸசைஸ் செய்யாமல் அந்த குனிஞ்சு நிமிடுற எக்ஸசைஸை விட்டு போட்டு கையை கால் ஆட்டுற எக்ஸசைஸ் செய்யுங்க. குனிஞ்சு நிமிந்தா தானே அந்த இது வந்து அந்த ஆசிட் வந்து நெஞ்சில் வந்து உங்களுக்கு நெஞ்சு இது குனிஞ்சு நிமிராமல் கையை கால் ஆட்டுற எக்ஸசைஸ் இருக்குங்க. கழுத்து ஆட்டிக்குங்க, கையை கால் ஆட்டிக்குங்க, அந்த எக்ஸசைஸ் செய்யுங்க. மற்றபடி உடம்பை குறைக்கிறதுக்கு நீங்கள் இது இயற்கை உணவு ஒரு நேரமாவது சாப்பிடுங்க. சமைச்ச உணவை 2 நேரம் கூட சாப்பிட்டுக்கலாம், முடிஞ்சா 3 நேரம் கூட சாப்பிடலாம். அது உங்களால் முடியாது. எவ்வளோ தூரம் நீங்கள் இயற்கை உணவை சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, இப்போ காய்கறிகள் அது இது இந்த சேலடெல்லாம் நான் யூடியூப்பில் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கேன், அதை எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிருப்பா. பிரியா சிவராம் கேட்டிருக்காங்கப்பா, இந்த ஆரோக்கிய காப்பி இருக்குல்ல, அது வந்து மூட்டு வலி தலைவலி இதெல்லாம் சரி பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. மூட்டு வலி தலைவலி எல்லாம் ஏன் வருது? நம்ம சிஸ்டம் சரியில்லாமல் தான் வருது. ஹார்ட் பிரச்சனை, ஹார்ட்டு தான் எல்லா பக்கமும் ரத்தத்தை அனுப்புறது. அது நல்ல ஆக்சிஜனுக்கு இது நுரையீரல் கிட்னி இதுக்கெல்லாம் நல்ல முறையாக வேலை செஞ்சு இறைப்பை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா செரிமானமானால் எந்த பிரச்சனையும் வராது. அத்தனை பிரச்சனைக்கு தான் இந்த காப்பியில் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் குடித்தா உங்களுக்கு படிப்படியாக நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு குறையும்பா. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.